Students, shall we list out all the games that we have seen? Cricket, basketball, table tennis, football, volleyball, golf, chess and carom. These games can be classified into two types. One is outdoor games and the another is indoor games. Let A be the set of all outdoor games and let B be the set of all indoor games. Can you tell the elements of set A? Yes, cricket, football and golf. Can you tell the elements of set B? Yes, table tennis, carom and chess. The remaining games are basketball and volleyball. These two games are played both in outdoor and indoor. Then, where should we denote these games? Yes, we should denote these games in the area A intersection B because these two games can be played both in outdoor and indoor. Now let's come to the lesson. Let A and B be two sets, then their difference is given by A difference B, which consists elements of A and which are not the elements of B. Now let's come to our example. A difference B. We have to find the elements of the set A difference B. As we have seen earlier, A difference B consists of elements belong to A and not belongs to B. So, we have to remove the games that can be played in indoor. So, A difference B consists of elements cricket, football and golf. A difference B equals B difference A. Is it true? Let's find out. B difference A consists of elements that belongs to B and not belongs to A. So, we should remove all the games that can be played in outdoor. So, B difference A consists of elements table tennis, carom and chess. Now we shall learn how to shade difference of sets in Venn diagram. In the case of intersecting sets, A difference B, portion in A and not in B. B difference A, portion in B and not in A. Also, in the case of disjoint sets, we can see A difference B equals A and B difference A equals B. மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, சாவி கொத்து,
இப்ப சாவி கொத்துன்னா என்னது? கொத்து, கூட்டம், மந்தை. இந்த வார்த்தையெல்லாம் எதை குறிக்குது? தொகுப்பு. என்னது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? கலெக்ஷன். கீ பஞ்ச் சொல்றோமா இல்லையா? சொல்றோமா? கீ பஞ்ச் சொல்றோமா? இன்னொன்னு என்ன சொல்லலாம்? பஞ்ச் ஆஃப் ஃபிளவர்ஸ் இல்லையா? பூங்கொத்து சொல்றோமா இல்லையா? அப்ப அது என்னது? தொகுப்பு, கலெக்ஷன். இப்ப பூங்கொத்துன்னா அது எதனுடைய தொகுப்பு? பூக்களினுடைய தொகுப்பு. சாவி கொத்துன்னா ரைட்டா? இப்ப இது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நான் கேக்குறேன், உங்களுடைய பொழுதுபோக்கு புரியுதா? கவனி, பொழுதுபோக்கு ஹாபி என்னன்னு சொல்லுமா? தபால் தலைகளை சேகரித்தல். வெரி குட். தபால் தலைகளை சேகரித்தல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்டாம்ப் கலெக்ஷன். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப். கரெக்டா? ஸ்டாம்ப் கலெக்ஷன். வேற? நாணயங்களை சேகரித்தல். இலைகளை சேகரித்தல். லீஃப் கலெக்ஷன். ரைட்டா? நாணயங்கள் சேகரித்தல். நாணயங்கள் சேகரித்தல். காயின் கலெக்ஷன். அப்ப நல்ல கவனி. இப்ப சொன்னது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியுது? டிஃபைன் பண்ண முடியுது, வரையறுக்க முடியுது இல்லையா? நாணயங்களின் தொகுப்பு, தபால் தலைகளின் தொகுப்பு, சாவிகளின் தொகுப்பு அப்படின்னு வரையறுக்க முடியுதா இல்லையா? ரைட்டாடா? வரையறுக்க முடியுது. இப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ரைட்டா? நம்ம வரையறுத்து இப்ப கவனிய, இங்க ஒரு 3 பாட்டில் நான் கவனி. இப்ப இங்க என்ன பண்றேன்? நான் ஒரு 3 பாட்டில். இப்ப இது பாட்டில்களின் தொகுப்பு அப்படின்னா கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கரெக்ட். ஒண்ணு நான் ஒரு வார்த்தை ஒண்ணு சேர்க்கிறேன் பாருங்க. இதுல அழகான பாட்டில் எதுடா கண்ணு? உனக்கு அழகான பாட்டில் எது? ப்ளூ கலர் பாட்டில். ப்ளூ கலர். உனக்கு ரோஸ் கலர். ரோஸ் கலர். உனக்கு எல்லோ கலர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு கலர். இப்ப அழகிய பாட்டில்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அழகிய பாட்டில்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம், சொல்ல முடியுது. ஆனா நல்ல கவனி, இதுல ஒரு சின்ன செக். நன்கு வரையறுக்கப்பட்டிருக்குது அது இல்ல. இப்ப சாவி கொத்துன்னு போது அது சாவிகளின் தொகுப்பு. நாணயங்களின் தொகுப்புனா அதுல நாணயம் எல்லாம் இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியுது? அத நன்கு வரையறுக்க முடியுது. ஆனா அழகிய பாட்டில்களின் தொகுப்பு நம்மளால வரையறுக்க முடியுதா? வரையறுக்க முடியல. அப்ப நன்கு வரையறுக்கப்படும் பொழுது ஒரு பொருள்களினுடைய தொகுப்ப, பொருள்களின் தொகுப்ப நன்கு வரையறுத்தால் அத நம்ம கணக்குல, புரியுதா, கணிதத்துல நம்ம அது ஒரு பேர் கொடுக்கிறோம். என்ன பேர் கொடுக்கிறோம் அப்படின்னா கணம். புரியுதா? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு பேர் என்ன? செட். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் செட். செட் இஸ் a collection of well defined objects. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம். புரியுதா? இப்ப வரையறை வந்துருச்சா? புரிஞ்சுதா? அப்ப கணம்ன்றது என்னது? நன்கு வரையறை. நல்ல பாட்டில்கள், உயரமான, இந்த வகுப்பில் உயரமான மாணவர்கள் யாருன்னா அது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்குதா? இல்ல. அப்ப நன்கு, அழகான, புரியுதா? இது மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் பொழுது என்ன பண்ண முடியாது? நம்மளால அதை நன்கு வரையறுக்க முடியாது. அப்ப அதை நம்ம கணம்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்ல முடியாது. இப்போ 3 பாட்டில் காமிச்சேன். பாட்டில்களின் கணம்னா கரெக்ட். அது இது அழகிய பாட்டில்களின் கணம்னா கரெக்டா? கிடையாது. அது கணம் அல்ல. புரியுதாடா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கணம்னா என்னன்றது தெரியுதா? தெரியும்.